Yo, what's up guys? Welcome back to our channel. என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸி பாஸ் பார்ட் 7. ஆமா 7. 2 lakh கலெக்ட் ஆயிட்டு மக்களே 2 lakhன்றா பாருங்க 5 lakh 5 lakh. ஆனா 2 lakhs வேணும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா புது வண்டி அங்க இருக்கு. என்ன 7 lakh ரோல்ஸ் ரைஸா? அது என்ன ரோல்ஸ் ரைஸ்? நாம இப்ப மச்சரட்டை வச்சிருக்கோம். மச்சரட்டை வச்சு தான் இது பண்ணிருக்கோம் கேங். மச்சரட்டை எக்ஸ்க்ளூசிவ். மாஃபியா பாஸ் எங்க டீ போடா. அதான் பேர் மாஃபியா பாஸ். மாஃபியா பாஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஆமால லாஸ்ட் டைம் மாஃபியா பாஸ். அப்போ மச்சரட்டை எக்ஸ்க்ளூசிவே வாங்கிடலாமா? ரோல்ஸ் ரைஸ் எவ்வளோ ரேட்டிங்? அது 9 பாயிண்ட் தான். மச்சரட்டை எக்ஸ்க்ளூசிவும் 9 பாயிண்ட் தான். எக்ஸ்க்ளூசிவ் 10 பாயிண்ட். 9 பாயிண்ட் எடுத்தா இது கிடைக்கும். என்னது மாஃபியா பாஸ். இப்போ மாஃபியா பாஸ் எவ்வளோ ரேட்டிங் பாரு. மாஃபியா பாஸ் பீச் ஊர்கிட்ட இருப்பான். இப்போ இருப்பான். ஆமாம் இப்போவும் தான் இருப்பான். என்ன ஹாலிடேக்கு போயிருப்பானா? ரீஸ்பான் இருக்க மாட்டான். ரீஸ்பான் எதுக்குன்னா அவன் மச்சரட்டா இங்கே தான் நான் லாஸ்ட் டைம் கண்டுபிடிச்சோம். யூஸ் பண்ணிட்டான். எறா இந்த இடமே இல்லடா. சரி ஃபுல் பீச்சஸ் சுற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொன்னேன். மாஃபியா பாஸ் அந்த சைடு தான் பீச் இருக்குது. சாரி யூஸ் பண்ணிட்டேன். ஏன் ரீல்ஸ் பண்ணலாம்? இங்கே தான் இருக்கான். எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்டா? எங்கே இருக்கா போடுறா? கண்ணுக்கே தெரிய மாட்டான்டா. போடுறா இங்கே இருக்கான். அங்கே இருக்கான் பாரு. இங்கே இங்கே இருக்கா நின்றா பாரு. கேட்குறேன் இங்கே பாரு. என்னடா மாஃபியா பாஸ் 8. என்ன 8.8? பரவாயில்ல 8 மாஃபியா பாஸ் கிடச்சிட்டால 8 8.5 நம்ம வண்டி. அவன் 8.8ரா புரிஞ்சுக்கோடா. அடுத்தது ஒருத்தர் இருக்கா இன்னொன்று மாஃபியா பாஸ். அவன் வண்டி 9.5டா. அப்படியா 8.5? இவன் 8ரா. அப்போ எடுத்துலாம் 2 மாஃபியா பாஸ். இவன் வாண்டட் பேசஞ்சரு. இவன் மட்டும் எவ்வளோ காசு கொடுப்பானோ. மாஃபியா பாஸ் இது யார மாஃபியா பாஸ் வண்டலோ இவன் குக்கடா. அப்போ என்ன குரூக்? ஐயோ மக்களே ரிவர்ஸ் எடுக்க மாட்டேங்குது வண்டி. மறைச்சிட்டேன்னா என்ன தப்பா வண்டிடா. ஆனால் ரேட்டிங் தான் அதிகம். எப்படி நீ இன்னைக்கு போக மாட்டேன்? அங்கே அப்பாரு அவன் கிட்ட அடிச்சிட்டான். மனம் மஞ்சி சுக்கமாலாம் குத்தா பார்த்தா கதை ஜடிச்சிட்டாங்களாம். ஜெதா மதம் பண்ணிச்சிட்டாங்களாம். காக்கா பாப்பா தப்பு போயிடும். சூக்க பக்காலா என்னடா பண்ணிட்டு சூக்க பக்காலா டக்கலக்கலாக்கா டக்கடக்கலாக்கா டக்கடக்க டீக்கா என்னடா பண்ணிட்டு டீக்கா. ஓனா ஸ்பாட்டட். வண்டி வருமாறு பறக்கும் பாரு போலீஸ்காரு. ஐயோ ராராகி வேலை எடுத்து விட்டு மக்கள் அவுச். நீ போடா. இது வேற ஆல்ஃபா வச்சுக்கோ. ஐயோ ஆல்ஃபா 6.8 எல்லாம் இருக்க மாட்டாங்க. இல்லை அப்படி ஆல்ஃபாவா இருந்தா. ஐயோ ஆல்ஃபா 8.5 எஸ்கேப்பில் இருந்தான்டா. வாட்ச் அவுட்னு என்னது? வாட்ச் அவுட்னா போலீஸ் வரான்னு சொல்கிறா. என்னடா ஸ்டோன் மாதிரி ஏறி அப்படி மாஃபியா பாஸ் காலே உடஞ்சிருக்கும். காலே உடஞ்சிருக்குமா? எப்படா அவனா மேலே ஏற்றிட்டு வரல. இன்னும் டால்ஸ் போடுவான். டால்ஸா இது? என்ன டால்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே தான் லம்பர் ஜாக் வருவான். லம்பர் ஜாம்பரு ஏதோ பேர். எதையோ போலீஸ் பண்ணி மேலே ஏறி உட்காந்துருக்குது. சீக்கிரம் இறங்குடா பண்ணி இறங்கித்தாண்டா. இறங்கித்தாண்டா. ஆனால் பஸ் கிட்டாடாம இங்கே பாரு தப்பிச்சிட்டோம். எப்படி தப்பிச்சிட்டோம்? எப்படியோ எப்படி தெரியல மக்களே. எப்படியோ தப்பிச்சிடா. தப்பிச்சிட்டாடா. சரி 9 பாயிண்ட் வண்டி வாங்கலாமா? 9 பாயிண்ட்
9 அவன் அது எத்தனை ரன் பாரு. அல்லு பைப் வேணுமே. டீலர்ஷிப் போட கொஞ்சம். go to dealer. வண்டேன் பாரு. ஹரோல்ட் டயர் 3 இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது 8.2 கம்மி. இங்கே பார் பென்ட்லி 9.0. ஸ்பூக்கு வாங்கலாம். ஸ்பூக்கு வந்து 7. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு பாரு. எவ்வளோ ஸ்பீடு 156. அது பாரு நம்ம மர்ச்சட்டா இது எக்ஸ்க்ளூசிவ் பாரு. நம்மளது இல்லை அது 112. ரொம்ப அப்கிரேட் பண்ணா போகலாம். அப்படின்னாலும் பாரு எவ்வளோ ஸ்பீடுன்ட்டு. ஸ்பீடு இல்லை எவ்வளோ ரேட்டிங்ன்ட்டு. எவ்வளோ ஸ்பீடுன்ற வாங்கலாம். இப்போவே வாங்கலாம். எனக்கு ப்ராப்ளம். சரி வெளியே வா வாங்கிக்கலாம். நம்ம டயர் 2ல் அது என்ன இருக்குன்னு பாரு. டயர் 2ல் லக்ஸரி வண்டியெல்லாம் இல்லை. இது மர்ச்சட்ட விஐபி. இது வாங்கிருக்கு போல அது வாங்கியிருக்கலாம். அதான் இது எவ்வளோ பேர். டேய் நம்ம தானே எடுத்துருக்கோம். இது எவ்வளோன்னு பேர். எவ்வளோ காசு வாங்கணும். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு. 3 லட்சத்து வாங்கணும். 3 லட்சம் வேணும். சரி நம்ம செய்யலாம். இவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். காஸ்ட்லியான வண்டி 3000 இங்கே பாரு. 1500 4000 3000 இருக்கு பாரு. டயர் 1ல் போய் பார்க்கலாம். டயர் 1ல் அதை விட டயர் 3லே பார்க்கலாம். ஐயோ டயர் 2ல் ஒருத்தனுக்கு நம்ம அலியன் கொடுக்குறோம். ஒருத்தனுக்கு ஆலியன் டிடி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து மாமா மர்ச்சட்டை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ காசு இருக்கோ வாங்கி கொடுத்துடலாம். ஓகே மர்ச்சட்டா பக்கா. வெயிட் பண்ணு வண்டி பக்கா. இது சூனி வைக்க போகிறோம். இந்த வண்டிக்கு சூனியம் போகிறோமா? என்னது சூனியை வச்சு வாங்க போகிறோம். சூனியம்னா எனக்கு என்னன்னே தெரியல. சரி வாங்கலாமா? கலர் கஸ்டமைசேஷன் அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். நம்ம கராஜில் போய் பண்ணிக்கலாம். நம்ம கராஜில் பண்ணலாம். இப்போ நல்லாவே இருக்காதுடா. கராஜில் காசு கேட்கும்டா. யார் சொன்னா? ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம்டா. நீ நல்லாவே இல்லைடா. இங்கே பாடுறா. இதெல்லாம் சூப்பராக இருக்கு பாடுறா. சீடா சூப்பராக இருக்கா. பிங்க் கலர் சூப்பராக இருக்கு பாடுறா. இது நல்லாவே இல்லை. இது நல்லாவே அதை விட சீடா. சூப்பர். ஐயோ நீ காரே வாங்கடா. நான் 4,50,000 கொடுத்து வாங்காத. வாங்கிட்டேன். க்ளாஸ் கொடு மாடிஃபை கொடு. போகலாம் டக்குன்னு போகலாம். டே ரேஸ் டயர்லாம் ஈஸி ஃப்ரீயாக போகலாம். யாரா இப்போ வந்து மர்ச்சட்டா எக்ஸ்க்ளூசிவ் மக்களே. சரி மர்ச்சட்டா இது டே மர்ச்சட்டா இது அப்கிரேட் தான் பண்ண போயிட்டு. அப்கிரேடட் வெர்ஷன். இது அப்கிரேடட் ஆகாத வெர்ஷன் ஒன்று இருக்குல்ல. அந்த வெர்ஷனை யாருக்காச்சும் கொடுத்துரு உன் கஸ்டமருக்கு. என் கஸ்டமர் அதாவது சர்வெண்ட்டுக்கா? டேய் மர்ச்சட்டா இது அப்கிரேட் பண்ணாதது. பிரைமரி கலர் அப்கிரேட் பண்ணாதது கொடுத்துரு. எது பிரைமரி கலர் வந்து ப்ளூ. ஓ வா. அப்போ மட்டும் பார்க்க போது அப்படிங்க. அது வேற ப்ளூ. இது பாரு ரெண்டுமே ஒரே ப்ளூடா. நான் போய் பார்த்து வா. டீலர்ஷிப்ல போய் போட்டு வா. சரி பிரைமரி கலர் மேலே ஒரு கலர். இதுதான் நல்லா இருக்கு. அதான் அவன் சொன்னல 50 rupees கேக்கு. அதனால 50 ரூபாய் போடா. 50 rupees செலவு படிக்கிறேன். ஆஹா நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லை. ஒயிட் நல்லா நான் வண்டிக்குள்ளே போயிட்டேன். பை 50 rupees 50 ரூபா வேஸ்ட் பண்ணுற பார்த்தியா? என்னடா அது பிரச்சனை இல்லை. ஸ்பாய்லரே இல்லை. அப்புறம் எதுக்கு ரேசிங் கிட் போட்டுருல? போகலாமா போட்டுருவோம். போடு இருடா. ஃபஸ்ட்டு வீல் கலர். வீலெல்லாம் வேணாம்டா. வீலெல்லாம் பிளாக்ல இருக்கட்டும் மக்களே. ஆஹா இந்த பிளாக் தான். என்னமோ கேலிப்பர் ரெட்டு அஃப்கோர்ஸ் ரெட்டு தான் மக்களே. ரெட்டு எங்கே ரெட்டு போட்டிருக்கு? ஓ இன்டீரியர் கலர் தான் இருக்குதுண்டா. என்ன லக்ஸரி அட்ராக்ட் ஆவாங்களா? இன்டீரியர் கலர். அதுதான் இன்டீரியர் கலரு. ஆஹா என்ன நல்லாவே இல்லடாடே. வண்டி ஃபுல்லாக ப்ளூ அடிச்சு வச்சிரு. இங்கே பாரு உள்ள ஒயிட் நல்லாவே இல்லை.
வண்டி ஃபுல்லா ப்ளூ அடிச்சு வச்சிருக்கா. சூப்பரா இருக்குடா. இது பாரு இது நல்லா இருக்கு. டயருக்கு ப்ளூ பிளாக் நல்லா இருக்குல்ல. பிளாக் சூப்பரா இருக்குடா. இது ஓகே. அப்படியே கெடா வெட்டின மாதிரி. அப்பியரன்ஸ் டர்போ டியூனிங் கூலிங் சிஸ்டம். ரேசிங் கிட் எங்கடா? டேய் ரேசிங் கிட் கொடுங்கடா பைத்தியக்காரங்களா. இல்ல டர்போ போடு. டர்போ போ. எந்த டர்போ? ட்வின் டர்போ, பிக் சிங்கிள் டர்போ வேணாம். சரி பேக் கொடு. பிரேக்ஸு, டயர்ஸு, ரைடு ஹைட்டு. கிளாஸ் ஹீட் சேஞ்ச் பண்ணோம். நாமெல்லாம் விஐபியை கூப்பிட்டு போகிறோம்டா. அவங்கெல்லாம் யாராச்சும் ஃபேமஸான ஒரு மாஃபியா பாஸ்க்கு இவ்வளோ பெரிய வண்டி பட்டியா? ஐயா அவனும் இத்தினொன்று தான் இடத்துல உட்காந்துட்டு வருவான். சரி டியூனிங் என்ன பண்ணலாம்? டியூனிங்கில் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். எக்ஸாஸ்ட்க்கு ஒரு அல்லு பைப் வேணுமாமா. ஐயோ எனக்கு ஆல்ரெடி கம்பெனி பில்ட் பண்ணுறதுக்கு வேணும்டா அல்லு பைப்பு. ஏற்கனவே சரி பரவாயில்ல, அப்புறமா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோத்துக்கு போதும். சரி இந்த வண்டி எடு ஃபஸ்ட்டு. இப்போது ஆல்ஃபா இருந்தால் பெஸ்ட்டு. ஆனால் ஆமாம் ஆல்ஃபா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஆனால் வந்து அது ஸ்பீடு போகுது, ஆனால் அது ரேட்டிங் இல்லை. தான் பிரச்சனை. இப்போ அது மட்டும் ரேட்டிங் 10 out of 10 வச்சுக்கோ. நான் மாஃபியா பஸ் கூப்பிட போகிறேன். எவ்வளோ வரைக்கும் ரேட்டிங் இருக்குது அதில்? 9 பாயிண்ட். இல்லை இந்த வண்டியில் கேட்கல, இல்லை இது இந்த கேமில் எவ்வளோ ரேட்டிங் வரைக்கும்? 10 பாயிண்ட் வேறு இருக்குது மக்கள். 10 பாயிண்ட் வேறு இருக்குது இதில். எங்கண்ணா? இங்கே தானே அண்ணா. மாஃபியா பஸ் லக்ஸரி கார் எடுத்துகிட்டு போனால் தெரியவே தெரியாது. அதுவும் கிளாஸ் வேறு மூடி வச்சிட்டோம். மாஃபியா பஸ் 8.7 8.9 பாரு. ராப்பர் வேணாம் என்னடா 2 பேரும் இவ்வளோ ரிச்சாக இருக்காங்க. அங்கே இன்னொருத்தன் இருக்கான்டா. யார் அவனை பாரு. அவன்டா 8.8 8.9 எல்லாத்தையும் தூக்கிடுவான். ஃபர்ஸ்ட் 8.8 கூட்டிட்டு வா. 8.9 தூக்கிடலாம். அடுத்து 8.8 எங்கே பண்ணுவாங்க? ரேப்பர் கடை ஒன்றும் இல்லை. டால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. சீக்கிரம் பக்கத்துலேயே இருக்குது. பர் டைம் பாரு எங்கே போயிட்டு இருக்குன்ட்டு. பீச்சோட பக்கத்துலேயே டால்ஸ் இருக்கு. ஆவா ஸ்ட்ரைட்டா இதுதான் டால்ஸ் வட்டா பாரு. ஹில்ஸ் இதுதான் டால்ஸ். ஹில்ஸ்ரா ஹில்ஸ்ரா. இங்கோ பாரு 8.5. என்னடா நம்ம தேடு போதெல்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இவன் யாருன்னு பாரு. அவன் ராப்பரா? இவன் யாரு? இவனும் ராப்பரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இவனாதான் லாஸ்ட்டாக எடுப்பேன். சரி எல்லாரும் ராப்பராக இருக்காங்க. ப்ரீவியஸ் அவைலபிள். கோல்டு போடுறா. தேங்க்யூ. அல்லு பைப் கொடுத்தா நல்லா இருக்கும்டா. அல்லு பைப் கிடைக்கிறது? அல்லு பைப் வேண்டல்லாம் கொடுப்பான். பண்டல் போயிட்டு இருக்கு. செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு தெரியுமா? அவனை எடுக்க 8.7 இல்லை 8.8 ஒருத்தர் இருக்கான் பாரு. அதுக்கு முன்னாடி அவனை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான், நோட் பண்ணி வச்சுக்கோ. 8.7 யாரா? ஃப்ரெட்ரிக். என்னடா இது? யாரா? இன்னொருத்தன் வந்துட்டான். 8.8 இது மாஃபியா பாஸ். சன்செட்டா? சன்செட் எங்கடா இருக்கு? நீங்கள் சன்செட் போயிட்டு ஜாலியாக உட்காந்துருப்பான். தப்புன்னு போலீஸ் வாங்கப்பா தம்பி போயிட்டு வரலாம் சன்செட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவனும் நம்பி போயிடுவான். போயிட்டு நீலாம் ஜெயிலே தான் உட்காரணும் அப்படின்ட்டுருவாங்க. சன்செட் பார்க்கணுமா? சன்செட்டு ஐயோ வண்டி ஸ்கிட் அடிச்சு. மாஃபியா பஸ்ஸு சன்செட் பார்க்கணுமா? இங்கே பாரு. ஐயோ அப்படி ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் எடு. நல்ல வேலை ரிவர்ஸ் எடுத்துச்சு. இல்லடா இந்நேரத்துக்கு செத்துருப்பேன்டா. எப்படி நீ ரெட் லைன்ல நீ படதான் போறேன். நான் வந்துட்டேன் மக்களே. நான் வந்து விட்டேன். இந்த வண்டி இவ்வளோ பெருசா இருக்கு. நலன் 10,000 ரூபாய் கொடுத்தாண்டா. நீ இன்னொருத்தனை போய் கூப்பிடலாம். அவனும் வந்து மாஃபியா பாஸ் தான். டக்குரு போய் மாஃபியா பாஸ் இன்னொருத்தனை கூப்பிட்டு போகணும்.
ஏய் 10,000 ரூபாய் கொடுத்தாண்டா அவன். அப்போ வேற என்ன, நம்மளுக்கு எல்லாம் 12,000 ரூபாவே கொடுத்துருக்கேன். யார் சொன்னா 12,000 ரூபாய்? ஐயோ சேர் உடச்சிட்டேன். சேர் தானே உடச்ச, பெரிய மவுண்டெயின் உடச்ச மாதிரி பண்ணிட்டு. அவன் யாரு? அண்டர் பாஸ். போடா. பாஸ் வரும், மாஃபியா பாஸ். அண்டர் பாஸ்க்கும் மாஃபியா பாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாஃபியா பாஸ் வந்து மாஃபியா, அண்டர் பாஸ் வந்து அண்டர். அதான் மாஃபியா பாஸ் வந்து அண்டர் பாஸ். அதாவது வந்து மாஃபியா பாஸ் கீழே தான் அண்டர். ஏன்னா இப்படி மாட்டேங்கன்னா எப்படா நான் போகிறது? இதே வண்டெல்லாம் இருந்தா ஒன்று சொல்லி வழக்கா ரெட் லைனே இருந்திருக்காது. அதோ மாஃபியா பாஸ்னால பாத்தியா எல்லாருக்குமே லீடரு. அவ்வளோ ஃபீட். ஐயோ ஓ ஷிட் மேன், பீ கேர்ஃபுல்லா. போடா. ஓ ஸ்பாட்டட். ஏ ஃபெலோ தான் ஸ்பாட்டட். அவன் வந்துட்டேன், நான் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். இப்படி ஒரு திருப்பு தள்ளுடா தைலியோ. ஷோ ஓட வேண்டியதா தம்பி. இப்பெல்லாம் நீ சரி ஹைவேக்கு போலாம். ஹைவே தான் ஒரே ஒரு வழி. அப்படியே ஒரு சுட்டு ஹைவே அந்த சைடு இல்லை, இந்த சைடு தான். ஹைவேல விட்டேன்டா. ஹைவேல விட்டு இப்போ என்ன வேணா பண்ணலாம். நீ எங்கே போகணும், நீ எங்கே போயிட்டு இருக்க? நான் ஐடி இப்போ என்னடா செய்யறது? போலீஸ்கிட்ட பஸ்ட்டாக சொல்கிறியா? 2 வண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 வண்டிங்களை சமாளிச்சுட்ருக்கேன் நான். கண்டிப்பா அப்படியே ஒரு ஷார்ட் அப்படியே கதவு தரப்பா. இப்போ வந்து ஐயோ இவங்க ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை. தள்ளி போங்கடா. அவ்வளோதான் இடிச்சு போயிட்டேன். இங்கே இருங்கடா. டேக் மீ டு த சென்டரு. என்ன இங்கே மாஃபியா பஸ் இப்போ இது பட்டுக்க இவன் டேக் மீ டு த சென்டர். ஆமாம் கால் பண்ணி அடி அவன் இடிச்சிட்டான் அவனை. இந்த வண்டி ஸ்பீடாக வேற போக மாட்டேங்குதுடா. போ இப்படியே வா சாவு. நீ வாடா 3 2 1. ஐயா இடிச்சிட்டல்ல. நீ வேணா இவ்வளோ டக்குனு விட்டா அல்லாதான் இடிச்சு தூக்கிட்டாங்க. ஒரு மாஃபியா பாஸ் வீடு இதான் தூரம் போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன செய்ய சொல்றேன்? எங்க இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு? நான் என்ன செய்ய சொல்றேன்? போலீஸ் பின்னாடி இருக்கான், அவன் இறங்கவும் பண்ணிக்கிறான். அப்படியே ட்ரிஃப்ட் அடிச்சு தப்புன்னு ஓடிடு. அவ்வளோதான் இடிச்சு தூக்கிட்டேன், தப்பிச்சிட்டேன். அப்புறம் இங்கேருந்து அங்கே தாவி குடிச்சிடு. நான் இப்போ வந்து சடனாக ஒரு யூட்டர்ன் எடுப்பேன் பாரு. சடனாக ரோட் சேஞ்ச் பண்ணிடுவேன். இவங்கெல்லாம் போயிடுவாங்க. பேசாமல் இருந்து தொலைங்கடா. விட்டா பாஸ் ஏற்பட்டே தாண்டிடுவேன். பாஸ் ஏற்பட்டு வராதான் போகுது. இப்போ மட்டும் என்கிட்ட ஆல்ஃபா இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, அந்த ரேட்டிங்கில் இந்த ரேட்டிங்கில் என்னடா 118 போகுது. நல்லா பறந்துருக்கும். ஸோ அடி போகடா. நூத்தன் போட வேண்டியதான் போடுவேன் பாரு. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ பாட்டில் போக வேண்டியதானே. யூட்டருக்கு இடம் இல்லைடா. அது இந்த இடம் வேற இல்லை. ஐயோ முன்னாடி போலீஸ்காரன் போடா. தள்ளி தரடா பைத்தியம். என்னடா இவ்வளோ போலீஸ்காரங்க. ஒரு மாஃபியா பாஸ்க்கு இத்தனை இதா இல்லை. இப்போ யூட்டர் எடுக்கிற வேற அளவே இல்லை. அடி இங்கே பாடுறாடால. அவ்வளோதான். டெஸ்டினேஷன் 240 கிலோமீட்டர் வச்சுக்கோ சாவு. டி அவ்வளோதான்டா எண்ட் ஆஃப் கேம்டா. அங்கே பாரு.
ஐயோ பஸ்டட் ஆக போகிற மக்களே, இப்படி நிறுத்திட வேண்டிய வண்டியை இறங்கு பண்ணாரே. திரும்பி உள்ளே ஏறிட்டான்டா. லாஸ்ட் மாஃபியா ஒருத்தன் தான் இருக்கும். மாஃபியாவே இல்லை இப்போ. ஒருத்தன் 8.7 இருக்காடா. அவனுக்கு தான்டா இப்போ ஏற்றிட்டு போனேன். அவனை தான்டா இப்போ ஏற்றிட்டு போனேன். காசும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, ஃபுல் லாஸ். இந்த வண்டி ஸ்பீடாகவே போக மாட்டேங்குதுடா. ஆல்ஃபாவோட ரேட்டிங் எத்தலாமா? எப்படி ஏற்றி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம். ஆல்ஃபா கராஜ் கார், மாடிஃபை கார். ரேட்டிங்களே ஏற்ற முடியாதுடா. அடி பெசாபடுறா ஒரு சொல்லு. அதுவே ஏறாது. எதில் எப்படா இதுக்கு ரேசி கிட் போட்டேன்? ஓ பாடி கிட்டில். அப்போ அதுக்கும் போட்டுடலாப்பா ரேசி கிட்டு. இப்போ போகும் பாரு, அதில் பாடி கிட்டே இல்லை. இதே இந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கிடலாம்டா. எப்படி இப்போ விற்றுட்டு நிறையா காசு கிடைக்குமே. யாராவது பாடிஃபை பண்ணியிருக்கேன். எப்படி விற்பேனா? உனக்கு அதுவும் தெரியாதா? ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல டீலர்ஷிப்பில். ஆமாம். யாரா நீ? சரிப்பா. டே அப்போ நம்ம மச்சரட்டா ரெண்டுத்தையும் விற்றா எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம். இவன் 3 லேக் கொடுக்குறான். ஓகே, அப்போ இதுக்கு 1 லேக். எவ்வளோ? 4 லேக். 1 லேக்கா? ஆவா, நியர்லி 2 லேக்ஸ். 1 லேக் தான் தருவானா? பார்கெயின் எல்லாம் பண்ண முடியாதா? சரி ரெண்டுத்தையும் விற்றுலாமா? இல்லை பார்கெயின் எல்லாம் பண்ண முடியாதான்னு கேட்டேன். ஆஹா, நான் சொல்கிற ரேட் அவ்வளோதானா? அந்த மரச்சட்டா இது எக்ஸ்க்ளூசிவ் கம்மி, அது 3 லேக்கு. இது பாரு 3 லேக். வேற ஆல்பா விற்கிறதா? போடா சும்மா காமி போடா. சும்மா காமி விலையே காமிக்கிறான். 44,000 அதான் தருவானா? பச்சரட்டா வித்துடலான்னு நினைக்கிறேன். மரச்சட்டா இது சும்மா இருக்கிறத வித்துரு. எது சும்மா இருக்கிறது? அப்கிரேட் பண்ணாத வெர்ஷன். ரெண்டுத்தையும் நான் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். எது விற்கலான்னு சொல்லு. எக்ஸ்க்ளூசிவா 8.5 விஐபியா? 8.5 1 லேக் தான்டா கிடைக்கும். ரெண்டுத்தையும் விட்டுலாம்டா. எஸ் வித்துட்டேன். 2 லேக் தான் இருக்குது. இப்போ என்ன கார் தான் வாங்குவேன்? ரெண்டுத்தையும் விட்டுனா என்ன கார் வாங்குவேன்? இப்போ எனக்கு அல்லு பைப் கிடச்சிட்டா வச்சுக்கோ, ஏலியூ பைப்பு, எனக்கு 32,000 கிடைக்கும். 32,000 எனக்கு 3 லேக் ஆயிரும். 3 லேக் ப்ளஸ் 3 லேக் எவ்வளோ? 6 லேக் ஆச்சா? அதுலேருந்து எனக்கு 1 லேக் கிடச்சுன்னா என்னால் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும். ரோல்ஸ் ராய்ஸ் எங்கே இருக்கு? ரோல்ஸ் ராய்ஸா? நான் அதான் எங்கே இருக்குன்னு நீ காமிக்கவே இல்லை. நீ இந்த மாதிரி அப்போவே காமிச்சிடா ஸ்பூக்கு. அதுதான் ரோல்ஸ் ராய்ஸா? இன்னும் டுபாக்கூர் மாதிரி இருக்கான். அல்லு பைப். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வண்டியை விற்றுட்டோம். சரி இதையும் விற்றுலாமா? இது விற்க வேணாம். இப்படி ஆல்ஃபா வச்சு ஓட்டிகிட்டு இருப்பியா? ஆல்ஃபா 6.5 தான். அப்போ ஓகே மக்களே, இருங்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போய் எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி ஜஸ்ட்டு நம்ம மாஃபியா பாஸ் தான் எடுத்து தூக்கிட்டு இருந்தோம். பீச் வியூவில் வந்து வீடியோ கத்தம் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் புது வண்டி வாங்க போகிறேன். அதுதான் இப்போ பிளானு. ஒரு 3 அந்த மாதிரி வாங்கிடுவோம். ஒருத்தனுக்கு ஆல்ஃபா கொடுத்துடலாமா? இப்போது நம்மளோட யூஸ் கேணும்ல, நம்ம எங்கேயாச்சும் சீக்கிரமாக போயிட்டு வரணும்.
இப்போ நம்ம வீடியோ முடிக்கிறோம்ல, அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஆல்ஃபா அவனுக்கு கொடுத்துடலாம். ஓகே. மச்சரக்காயே கொடுத்துரு ஒருத்தருக்கு. ஐயோ இவ்வளோ பேருக்கு இதுவா? சென்ட் மெக்கானிக் நம்ம ஒன்னொருத்தருக்கு வந்து இது கொடுத்துரு. மச்சரக்கா வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்துரு. அதுக்கு ஆல்ஃபாவும் ஒன்று கொடுத்துரு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிட்டு மக்களே, நம்ம இப்போ வீடியோ முடித்தோம். நம்ம 2 டிரைவருக்கு புது வண்டி கொடுத்தோம். ஓகே, பை பாய். see you in the next video. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கனே அடிச்சு விட்ருங்க. பை பாய். see you next video.